வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது திரு சுஜாதா அவர்கள் எழுதின நான் மல்லிகாவோட மகன் அப்படின்ற ஒரு சிறுகதை தான். படிக்கிறவங்க சுஜாதா கதை சொல்கிற விதத்திலும் அந்த கதையோட முடிவிலும் தங்களுடைய மனசையே பறி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கதை தான் நாம் இப்போ பார்க்க போகிற சிறுகதையும். வாங்க இப்போ கதை கேட்கலாம். பாராட்டு விழாவில் நடுநாயகமாக வீற்றிருந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டவரின் மகன் நான். அது அவருக்கு தெரியாது. அவரை நான் கொல்ல வந்திருக்கிறேன் என்பதும் தெரியாது. காமராஜ் அரங்கில் 1000 பேர் கூட்ட மேடையில் உயர நாற்காலி விட்டு எழுந்து தலையில் மிச்சமிருக்கும் முடிகளில் சிக்கிய ரோஜா இதழ்களுடன் விலகியவரை பாமர வரிசையிலிருந்து மெல்ல அணுகினேன். எதற்காக கௌரவிக்கிறார்கள்? எனக்கு அக்கறை இல்லை. பல்கலைக்கழக துணைவேந்தரோ அல்லது மந்திரியோ, சாக போகிறவர் எதுவாக இருந்தால் என்ன? அம்மாவை அழித்த கிராதகன் அவன். அணு அணுவாக மெல்ல மெல்ல. இல்லை இல்லை, அவனை விரைவில் கொல்ல வேண்டும், அவ்வளவுதான். அதற்காகத்தான் இந்த நீச நகரத்துக்கு வந்திருக்கிறேன். இதன் ஜன நெருக்கமும் கசகசப்பும் பரஸ்பர மரியாதையற்ற பேச்சும் ஒரே ஒரு அழகான கடற்கரையும் என்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. நான் நகரத்துக்கு வந்திருப்பது யாருக்கும் தெரியாது. யாரும் இல்லை எனக்கு. ரயில் இறங்கி நேராக இங்கே வந்திருக்கிறேன். காரியத்தை முடித்ததும் பஸ்ஸோ லாரியோ பிடித்து திருச்சி திரும்பி விடுவேன். மேடையிலிருந்து பரந்தாமன் விலகி பக்கவாட்டு கதவில் வெளிவந்து ஷாமியானாவில் இருந்த நட்பான கூட்டத்தின் ஊடே நிரந்தர புன்னகையுடன் நடந்தார். யாரோ தட்டு கொடுக்க, யாரோ இனிப்பு வைக்க கிட்ட போனேன். வேண்டாங்க, நமக்கு இனிப்பு ஆகாதுங்க. இன்னும் அருகே சென்றேன். பரவாயில்லைங்க, இன்னைக்கு ஒரு நாள் இனிப்பான நாள், சந்தோஷமான நாள், உங்கள் வாழ்க்கையிலேயே முக்கியமான நாள். ஆம். அப்போதுதான் என்னை கவனித்தார். யாருப்பா, உன்னை எங்கே பார்த்திருக்கேன்? ஐயா, நான் உங்களை சந்திக்கணும். என் பேர் செல்வம். அருகில் வந்து நின்று அவருக்கு மட்டும் கேட்க, நான் உங்கள் மகன் என்றேன். முதலில் அந்த வாக்கியத்தின் முக்கியத்துவம் அவருக்கு உரைக்கவில்லை. அப்படியா என்று சிரித்துவிட்டு, இளைஞர்கள் எல்லாருமே என்னை தந்தையேன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் மல்லிகாவுடைய மகன் என்றேன் ஏறக்குறைய ரகசியமாக. அவர் சிரிப்பு சட்டென்று நின்றது. மல்லிகா வந்திருக்காளா? இறந்துட்டாங்க. பேர் என்ன சொன்ன? செல்வம் என்றேன். ஞாபகம் வருது. என்னை வீட்டில் தனியாக சந்திக்க முடியுமா? வீடு எனக்கு தெரியாது. க்ரீம்ஸ் ரோடில் அதுவும் தெரியாது. நான் ஊருக்கு புதுசு. உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். அவர் என்னை ஏற இறங்க பார்த்தார். தன்னடையாளம் தேவைப்பட்டு தேடுவது போல. நிறையவே அவருடைய பதிவுகள் என்னிடம் இருப்பதை உணர்ந்தேன். கத்தரித்தார் போல காது மடல், மிளகாய் மூக்கு, காம்பஸ் வைத்து வரைந்தது போல வட்ட முகம், கருப்பு. வயசானால் இப்படி தான் இருப்பேன். வயசானால்தான். ஒன்று செய், சாப்பிடு முதல்ல. நானும் சாப்பாட்டை முடிச்சுட்டு வரேன். காத்திருந்தா வீட்டில் போய் சாவகாசமாக பேசலாம். வீட்டில் யாரும் இல்லை என்றார். முகத்தில் புது கவலைக்கோடுகள் தெரிந்தன. சரி. பிளாஸ்டிக் தட்டில் சகல தின்பண்டங்களையும் வைத்து காகித கைக்குட்டை கொடுத்து, இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடு. அப்படி போய் தனியாயிரு. சரி என்று ஒரு ஓரத்தில் ஒதுங்கி கொண்டேன். எனக்கும் இந்த தனிமை தேவை. இதுவரை யாரும் என்னை கூர்ந்து கவனிக்கவில்லை. கூட்டத்தில் அடையாளம் இழந்தவன் காரியத்தை முடித்துவிட்டு காற்றில் கரைந்து விடலாம். காலை செங்கல்பட்டில் ஒரு இட்லியும் வடையும் தின்றது. ஓர பசி. கொண்டு வந்த வஸ்துக்களை ருசி பாராமல் முடித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை தட்டை நிரப்பி கொண்டு வந்து உட்கார்ந்தேன். வயிறார சாப்பிட்டுவிட்டு கொலை செய்யலாமே. இந்த தினம் வந்துவிட்டது. அம்மா போனதிலிருந்து வைராக்கியமாக காத்திருந்த தினம். இப்படி வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. பொதுக்கூட்டத்தில், பெரிய அரங்கில், மக்கள் முன்னிலையில், என் தந்தையின் சிலாக்கிய தினத்தில், புகழின் உச்சத்தில். இப்போது கூட சில தாமதர்கள் உரை பிரித்து பொன்னாடை போர்த்தி கொண்டிருந்தார்கள். தலைவரை சாப்பிட விடுங்கப்பா. ஆரவாரமும் விழாக்கோலமும் எனக்கு ஒரு நல்ல போர்வையாக இருக்க, விருந்தின் விளிம்பில் உட்கார்ந்து
வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அடிக்கடி பரந்தாமனின் பார்வை என் பக்கம் திருட்டுத்தனமாக திரும்புவதை ரசித்தேன். செய்யப்போவதை சொல்லாதவரை பத்திரம்தான். எப்படி கொல்லப் போகிறேன்? பின்னர் யோசிக்கலாம். முதலில் தனியாக அவரை பிடிக்க வேண்டும். ஒல்லியாகத்தான் இருக்கிறார். அதிகம் எதிர்ப்பு இருக்காது. ஆயுதம் கொண்டு வரவில்லையே. கிடைக்கும், பார்த்து கொள்ளலாம். கூட்டம் மெல்ல கரைய மண்டை மேல் சிவப்பு விளக்கு அம்பாஸ்டர் கார் முன் செல்ல இவர் தாழ்ந்த கப்பல் காரில் ஏறிக்கொண்ட போது தயங்கிய கண்கள் சுற்றிலும் என்னை தேடின. நான் கை துடைத்து கொண்டு அருகில் சென்றேன். முன்னால் உட்காரு. முன் சீட்டில் உட்கார்ந்தேன். மௌனமாக வந்தார். நானும் பேசவில்லை. டிரைவர் இருக்கும்போது வேண்டாம் என்று எண்ணியிருக்கலாம். கருப்பு கண்ணாடிக்குள் ஏசி சுகத்தில் மெலிதான பக்தி சங்கீதத்துடன் கார் சாலையில் மேடு பள்ளங்களை மழுப்பி சென்றது. ஆரன் குரல் அறிந்து கேட் தயாராக திறந்து உள்ளே செல்ல வாசலில் தோட்டத்துடன் ஒட்டிய விஸ்தாரமான வீட்டு போர்ட்டிகோவில் வந்து நிற்க வேலைக்காரன் கதவை திறக்க அவர் வேகமாக படியேறி நடக்கும் முன் வா என்று என்னை ஒரு வார்த்தையால் பணித்தார். செல்வராஜ், சாப்பிட்டாச்சா? ஃபேக்ஸ் ஏதாவது டெல்லியிலேருந்து வந்துச்சா? இல்லைங்க ஐயா. மாணிக்கம் சாப்பிட்டானா கேளு. நீயும் போய் சாப்பிட்டுடு. தேவைப்பட்டா கூப்பிடுறேன். சரிங்க ஐயா. வேலைக்காரன் அவரையே மரியாதையுடன் பார்த்து கொண்டிருந்தவன் என்னை கவனிக்கவில்லை. கொஞ்ச நேரம் யாரையும் மாடிக்கு அனுப்பாதே. இப்போது தனியாக இருந்தோம். உயரமான ஆளை வியந்து சுற்றுமுற்றும் பார்த்தேன். என்ன பார்க்குற? இது அரசாங்க வீடு. என் வீடு திருவான்மையூரில் இருக்குது. நீ வருவேன்னு தெரியும். மல்லிகாவை எப்போவாவது சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பீங்களா? மாடிப்படியில் மடங்கி ஏறி மெத்தையில் இருந்த பெரிய அறையில் இருவரும் அவர் பதிந்தும் நான் விளிம்பிலும் உட்கார்ந்தோம். மல்லி எப்படி இருந்து போனா? உங்கள் பேரை சொல்லிட்டே. இல்லை, எப்படி, என்ன வியாதி? பசி, ஏழ்மை, கடைசியில் சிபிலிஸ். எனக்கு தகவலே கொடுக்கலையே என்றார் அதிர்ந்து. கொடுக்க விரும்பலை. என்ன வேணும் உனக்கு? எதுவும் வேண்டாம். உன்னை வெளிச்சத்தில் பார்க்கணும். நில்லு. என் மாதிரி தான் இருக்க. என் மகன்தான் நீ. என்ன உயரம் நீ? உதடு மட்டும் உங்கள் அம்மா. கிட்ட வா. அப்பா மாதிரி ஏமாத்தல் குணம்பாங்க அம்மா. அப்படியா சொல்லிச்சு மல்லி? 8 முறை லெட்டர் போட்டேனே, எதுவும் வரலை. விலாசம் மாற்றிட்டு அதை என்கிட்ட கடைசி வரை சொல்லாமல் இருந்தால் எப்படி? எழுதினாங்களாமே. பாருங்க, பாசாங்கு வேண்டாம். இந்த வேலையில் நீங்கள் எவ்வளவு தூரம் எங்கள் அம்மாவை லட்சியம் பண்ணினீங்க, கவலைப்பட்டீங்க, எப்படி நடத்தினீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? எல்லாத்தையும்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்காத காரணத்தை சொன்னாங்க. நடத்தை சரியில்லைன்னீங்களாமே. அப்படி இல்லை, முழுக்க சொல்லலைன்னு தெரியுது. போயிட்டு போகுது. இருந்து போனவங்களை பற்றி எதுக்கு அவதூறு பேசணும்? இப்போ எதுக்காக என்னை சந்திக்க வந்திருக்க? உங்களை கொல்ல. அவர் சிரித்தார். அவ்வளவுதானே, கொல்லு. என்னை கொல்ல எத்தனை பேர் முயற்சி பண்ணுறாங்க தெரியுமா? அதில் நீயும் ஒருத்தன். எப்போவுமே நான் சாவுக்கு தயாராக பேக் பண்ணி வச்சுருக்கேன். டாக்குமெண்ட் எல்லாத்தையும் லாக்கரில் போட்டு உயில் எழுதி ரெடியாக இருக்கேன். இந்த வயசில் சாவுக்கு பயம் இல்லை எனக்கு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கொல்லு, பரவாயில்ல, கொன்னுடு. கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீ என் மவனாக இருந்தால் கொல்ல மாட்டேன். மல்லிகாவுக்கும் மகன். பாரு, அவள் என்னை பற்றி என்ன சொல்லி வச்சிருக்காளோ அதையெல்லாம் இப்போ விளக்க எனக்கு சமயம் இல்லை. உனக்கு என்ன தான் வேணும்? சொல்லிட்டு புறப்பட்டு போயிடு. உங்கள் அம்மா லெட்டர் போட்டிருந்தா. இந்த நேரத்தில் உன்னை என் மகனாக ஏற்றுக்கிட்டு அறிக்கை விடுவேன்னு நினைக்காதே. அது என் புகழினுடைய உச்சி வேளையில் சாத்தியமே இல்லை. எனக்கு எதுவும் வேண்டாம். பின்ன உன்னை கொல்லணும் பரந்தாமன், அவ்வளவுதான். பைத்தியம் பிடிச்சி அலையாத. உங்கள் அம்மாவை பற்றின உண்மையெல்லாம் சொன்னால் நீ ரொம்ப ரொம்ப மனம் புண்படுவ. எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. தெரியாது. ஷீ வாஸ் எ ப்ராஸ்டிடியூட். ஷீ பிகேம் எ ப்ராஸ்டிடியூட் என்றேன். மண்டையில் ரத்தம் பாய்ந்து துடித்தது. அதுவும் உன்னால். என்னை பெற்ற போது அவள் அப்படி இல்லை.
அப்புறம்தான் சூழ்நிலையால், சந்தர்ப்பங்களால், வயிற்று பிழைப்புக்காக நிராகரிப்பினால். எல்லாரும் சொல்கிற காரணம்தான். செல்வம், பாரு, ஒன்று ஒப்புக்கிறேன். நீ பிறந்தப்ப அவ என் ஒருத்தனுக்கு மட்டும் வைப்பாட்டியாக இருந்தா. ஒப்புக்கிறேன். நீ என் மகன்தான், அதையும் நான் மறுக்கலை. ஆனால் நான் செத்த அப்புறம்தான் அதை ஒப்புக்கொள்ள முடியும். உங்கள் அம்மாவை நான் உண்மையாக காதலித்தேன். அவள் ஒரு காட்டாறு போல இருந்தா. ஒரே சமயத்தில் 100 ஆசை வச்சிருந்தா. என்னால் கட்டுப்படுத்த முடியலை. என்னையே வெள்ளம் அடிச்சிட்டு போயிடும் போல இருந்தது. அதனால் கரை ஏறி ஒதுங்கிட்டேன். காதலிச்சது சத்தியம்தான். இப்போவும் என் வாழ்வில் இன்பமாக கடந்த நாட்கள்னா அவ கூட இருந்த அந்த 3 வருஷம்தான். அதை நான் மறக்கவே இல்லை. நீ பிறந்ததை பற்றி எழுதினா, உனக்கு செல்வம்னு பேர் வச்சது பற்றியும் எழுதினா. ஏன் நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கல? நான் தயாராக தான் இருந்தேன். அவ தான் வேண்டாம்னா. பொய். பாரு செல்வம், உன் தாய் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலை. தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் நிஜம் சொல்லியிருக்கா. பல விஷயம் உனக்கு தெரியாது. திருநெல்வேலி மாநாட்டுக்கு போயிருந்த போது சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போனது பற்றி சொல்லியிருக்கா. தாலி கட்டாத மனைவியாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்து சாயங்காலம் வரை தூங்கி எழுந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு தலையில் தண்டு போட்டுக்கிட்டு திட்டி வாசல் வழியாக வரவருக்கு காத்திருக்கிற வாழ்க்கை அழுத்து போனதால் புறப்பட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்கா. வஜ்ரவேலுன்னு ஒருத்தன் கூட வாழ்ந்ததை சொன்னாலா? வஜ்ரவேலு தான் என்னை படிக்க வச்சாரு. கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணார். அவரை உங்களுக்கு தெரியாது. பேசாதீங்க. என்கிட்ட வந்திருக்கலாமே. ஏன்? அது அவளுக்கு இஷ்டம் இல்லை. எல்லா படங்களையும் ஆரம்ப கால கடிதங்களையும் காட்டிட்டு தான் செத்து போனா. பாரு, பழசை போட்டு உலசுறதுல அர்த்தம் இல்லை. நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு எதுவும் சப்பக்கெட்டு தேவையில்லை. இரு அவசரப்படாத. அலமாரி பக்கம் சென்று சாவி கொத்தை எடுத்தார். நான் அறை ஓரத்தில் ஒரு கார்பெட் சுற்றி இருந்ததை பார்த்தேன். புதுசாக வாங்கி போட்டிருக்கிறார். ஆள் முழுவதும் பரவக்கூடிய கம்பளம். அதை சுற்றி இருந்த கயிறு வலுவாக இருந்தது. அதன் சுருக்கை ஒரே இழுப்பில் விடுவித்ததை அவர் கவனிக்காமல் அலமாரியில் தேடிக்கொண்டிருந்தார். கிராமத்து பொண்ணை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கூட்டி வந்து நீங்கள் அவளை பயன்படுத்திக்கிட்டதுலேருந்து வாழ்வே திசை மாறி போனதை பற்றி சொன்னா. கல்யாணம் செய்திருக்கணும். நான் ஒரு முட்டாள். திரும்பினார். என்னது? எதுக்கு? என்னடா கயிறு இது? செல்வம், யூ ஆர் நாட் சீரியஸ். பெத்த அப்பனை கொல்லுவியா? என் தாயை நீ 20 வருஷத்துக்கு முந்தி கைவிட்ட பாரு. அப்பவே அவ செத்துட்டா. அப்பவே இந்த கணம் தீர்மானிக்கப்பட்டது என்றேன். செல்வம், நான் சொல்கிறத கேளு. என்னை கொல்லாத. மேலே பேச்சில்லாமல் கழுத்தில் கயிறு இறுகியது. அந்த சம்பவத்துக்கு நான் காரணமே இல்லை போல ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றும் பக்தனாக, கருவியாக, நேர்த்திக்கடன் போல அதை செய்தேன். கயிற்றை இருக்க அவரது உடல் அசைவுகள் மெல்ல வடிந்து போவதை விருப்பு வெறுப்பில்லாமல் பார்த்தும் நின்றதும் நிமிர்ந்தேன். என் மூச்சு படபடுத்தது. தாகமாக இருந்தது. நீர் சரித்து குடித்தேன். காலி அறை, காலி ஆள். இதுவரை என்னை எவரும் கவனிக்கவில்லை. ஏதோ ஒரு பஸ் பிடித்து எங்கோ இறங்கி எதையோ விசாரித்து திருச்சியில் எப்போது எப்படி வந்து இறங்கினேன் என்பதெல்லாம் நினைவில் ஒரு மழுப்பலாக இருந்தது. அத்தனையும் கனவு. நான் சென்னை செல்லவே இல்லை. இன்னும் திருச்சியில்தான் இருக்கிறேன் என்று கூட தோன்றியது. அம்மாவின் படத்துக்கு முன் நின்றேன். அம்மா, உன் ஆத்மா சாந்திக்காக தான் செய்தேன். நீ உயிரோடு இருந்தால் இதற்கு சம்மதித்திருக்கவே மாட்டாய், தெரியும். அப்படி பாவப்பட்ட பிரஜை நீ. வரும் துயரங்களை எல்லாம் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டு முதலில் துரோகம், அவமானம், பரத்தமை நோய், மெல்ல மெல்ல சாவு. அத்தனைக்கும் பரிகாரம் ஒரு கயிற்று இறுக்கத்தில் முடித்துவிட்டேன் அம்மா. இனி நீ தூங்கலாம், நானும் தூங்கலாம். படுக்கையில் விழுந்தவன் கனவில்லாமல் தூங்கிவிட்டேன். இரவா மாலையா அதிகாலையா தெரியாத வேளையில் பல முறை நெடுநேரம் கதவு தட்டப்பட்டு என் உறக்க மண்டலத்த புகைப்படலத்தின் ஊடே கேட்டது. மெல்ல எழுந்து கதவை திறந்தேன். நீங்கள் தானே மிஸ்டர் செல்வம்? வந்திருந்த இளைஞன் கையில் ஒரு இன்லாண்ட் கடிதம் இருந்தது. மல்லிகாங்கிறவங்களோட மகன்தானே நீங்கள்? ஆமாம். நீங்கள்? நான் வக்கீல். என் பேர் சோமநாதன்.
என் சீனியர் ரமேஷ் சந்திரன்கிறவர் தான் மிஸ்டர் பரந்தாமனுடைய எஸ்டேட் விவகாரங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறாரு. அவர்தான் உங்களை ட்ரேஸ் பண்ணும்படியாக லெட்டர் அனுப்பிச்சார். எதுக்கு? பரந்தாமன் தன் அத்தனை சொத்தையும் உங்கள் பேரில் எழுதி வச்சிருக்காரு. இப்படி கதையை முடிச்சிருக்கிறாரு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.